भाई चल तुझे मम्मी बुलाई। आई लव यू बाबू। सिगरेट तू मेरा प्यार, मैं तेरा सांझा। गांजा मैं तेरे लिए दुनिया से हारू। हे भगवान दारू। ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டாகிராமில் இருந்து புது புது காமெடிகள் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். அது எந்த மாதிரி காமெடின்னு பாருங்கள். கைஸ், நீங்க ஏஞ்சல பாத்திருக்கீங்களா? அதாங்க தேவதை. பார்த்தது இல்லையா? எங்க அம்மாவை பாருங்க. எங்க அம்மாவை பார்த்தது இல்லையாமா? இதுக்கு தான் சொல்கிறது, உங்கள் அத்தை கூட சேராதேன்னு. உங்கள் அத்தை கூட சேர்ந்தேன்னு இந்த மாதிரி தான் பேசுவேன். அவங்க அம்மாவோட மைண்டு வைஸ் எப்படி இருந்துறீங்களா? இதுக்கு தான் உங்கள் அத்தை கூட சேராதேன்னு சொன்னேன். சேர்ந்தேன்னா அவியல் மாதிரி தான் இப்படி பேசுவேன். எங்க போற தலைவரி குளமா? இவங்க அப்பா பால்ராஸ் வந்திருக்கானா பாக்க போறேன். ஓம் புருஷனா? ஆமாடா. எடுபட்ட வயலே. எங்க வடிவேல் காமெடியில் இந்த பால்ராஸ் பொண்டாட்டின்னு ஒருத்தர் அந்த குழந்தைய தூக்கிட்டு போவாங்கல்ல, அதே மாதிரி இருக்குது. சேம் அதே மாதிரி தான் இருக்குது. எத்தனை நாளைக்கு பொம்பளையில் குழந்தைய தூக்கிட்டு தான் சுற்றுவாங்க, ஆம்பளையிலும் கொஞ்ச நாள் தூக்கிட்டு சுற்றுட்டு. அப்போ தான் அதோட வலி வேதனையெல்லாம் தெரியும். பசங்கக்கிட்ட விளையாடாதீங்க. அது ஈஸியாக கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. கடைசியில் நம்மளுக்கு வேட்டு வச்சுருவாங்க. அதை எந்த மாதிரி வேட்டு வைப்பாங்க நீங்களே பாருங்க. நல்லா இருக்க? என்னம்மா இந்த போன் புதுசா இருக்கு? யாரோடது? இந்த ஃபோனு அம்மாச்சியோடதா என்னோடதா? நீ கரெக்டாக சொல்லிட்டானா? இந்த சாக்லேட் எல்லாத்தையும் நீ எடுத்துக்கலாம். இந்த இளவுக்கு தான் மனுஷ பதர்களோட பேச்ச நிப்பாட்டி 500 வருஷம் ஆச்சு. நம்மளுக்கு சாக்லேட் முக்கியமாக செல்லு முக்கியமானு கேட்டால் இப்போதைக்கு நம்மளுக்கு சாக்லேட் தான் முக்கியம், செல்லு முக்கியம் இல்லை. இதுக்கு தான் வாய் வச்சுட்டு சும்மா இருக்கணுங்கிறது. எல்லாம் அத்தனை அறிவு அவிகளுக்கு. ஒன்று இதே மாதிரி கேள்வியே கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஜென்மத்தில் இவகிட்ட. டேய், நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி கேளுதான். அம்மா நீங்க தான் என்ன வம்பு இழுத்து விடுறவனுங்களே. எல்லாம் அமைதியாக தான் இருப்போம். நம்ம உழுகிறத பார்க்குறது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படி என்னதான் இருக்குதுன்னே தெரியல அதில். இதுலேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, எல்லாத்துலேயும் சரி, நம்ம உலக விட்டு வேடிக்கை பார்க்குறதா அவங்களோட முதல் சந்தோஷமே. இல்லைன்னா அவங்களுக்கெல்லாம் தூக்கமே வராது. இந்த இளவுக்கு தான் மனுஷ பதர்களோட பேச்ச நிப்பாட்டி 500 வருஷம் ஆச்சு. எவ்வளோ அழகா இருக்க. நீயும் இவ்வளோ அழகா இருந்தா நானும் சொல்லியிருப்பேன்ல. நான் போய் சொன்ன மாதிரி நீயே சொல்லியிருப்பியா? இதுக்கு தான் அவங்களோட வாயை பிடுங்கக்கூடாதுங்கிறது. நீங்களும் ஒரு வார்த்தை சொன்ன என்ன தெரிஞ்சா போயிடுவீங்க, சொல்லிட்டு போக வேண்டியதானா? இதுக்கு தான் அவங்ககிட்டையெல்லாம் வாய் கொடுக்கவே கூடாதுங்கிறது. கொடுத்தே பிடித்த கடைசியில் அசிங்கப்படுத்திட்டுருவாங்க. ஒன்று உங்களை யாராச்சும் அழகாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா இந்த ஞாபகம் தான் உங்களுக்கு வரும், வேறு எதுவுமே வராது. இதே அவியலும் ஒரு தடவை அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானா? ஆனால் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. சொல்லினே இப்படித்தான் அசிங்கப்பட்டு நிற்கணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா ஐயா. டக்குன்னு எதுக்கு அவசரம் எடுத்தாருன்னு தெரியல. இது பார்த்தனே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. எதுக்கு வந்துச்சுன்னே தெரில, ஆனால் பார்த்தனே சிரிப்பு தான் வருது. கையை கொடு. ஹாப்பி உமன்ஸ் டே. உமன்ஸ் டேல உமனுக்கு போய் சொல்ற முண்டம். உருவத்துல தான்டா நான் பொம்பளை, உள்ளத்துல நான் ஆம்பளடா. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க. நீ எல்லாம் பிறந்தே ஒரு சாப கேடு. இதுக்கெல்லாம் முக்கால்வாசி பிள்ளைங்க இப்படித்தான் இருக்கிறாங்க. பேருக்கு தான் பொண்ணுங்க, மற்றதெல்லாம் ஆம்பளைத்தனமாக தான் நடந்துக்குவாங்க. ஜீன்ஸ் பேண்ட்டு, டிஷர்ட்டு, பேசுறது, நடக்கிறது, போகிறது வர்றது எல்லாம் ஆம்பளைங்க மாரி தான். அவியில் போய் பொம்பளைன்னு சொன்னால் அப்புறம் அவங்களுக்கு கோபம் வருமா வராதா? அதுதான் போய் பொம்பளையில் நீங்கள் சொல்லுங்கள். ஆம்பளைகிட்ட வந்து சொன்னால் கோபம் மரத்தை செய்யும். அதனால தான் கல்யாணம் பண்ண போட்டு புருஷனை போட்டு சாத்தி எடுக்கிறாங்க. என்ன கேம் இது? இது குழந்தைங்க விளையாடுற கேம் கிடையாது, பிரெயின் யூஸ் பண்ணி விளையாடுற கேம். பிரெயின். அப்ப இது நம்ம செட்டா வேணா போலாம். ஏய் இருடா. யோ நீ சொல்லியா? பிரெயினை யூஸ் பண்ணி விளையாடுற கேமில் நம்மளுக்கு செட்டே ஆகாது. கம்முனு ஓயறது நல்லது. சொல்றேன், நான் என்ன வார்த்தை சொல்றேனோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணணும். சொன்னா உனக்கு டபுள் காசு. அவ்வளவுதானா? பண்ணு. 500. பைக்கு. சூப்பரா இருக்குது. பைக்கு எத்தனை வீலு? 2 வீலு. நம்மளும் கலந்துக்கலாமா? ரிப்பீட் பண்ணும். எல்லாமே இதெல்லாம் 1000 ஸ்டார்ட் பண்ணு. பைக்கு. பைக்குக்கு எத்தனை வீலு? பைக்குக்கு எத்தனை வீலு? தப்பா சொல்லிட்டியப்பா. யோ கரெக்டா சொன்னா? ரிப்பீட் பண்ண ராஜா.
முடிஞ்சுது. இதுக்கு தான் இந்த பிரெயின் யூஸ் பண்ணி விளையாடுற கேமெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, போயிடலாம். அதுதான் நல்லது. நம்மளுக்கு தகுந்த கேமு இந்த தாயக்கட்டை, ஒளிஞ்சு கண்டான், துரத்தி விளையாடுறது இதுதான் நம்மளுக்கு செட் ஆகும். இந்த பிரெயினை யூஸ் பண்ணி விளையாடுற கேமெல்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது. இருக்கிற காசெல்லாம் மொத்தமாக கொடுத்துட்டு போக வேண்டியதுதான் இதுல எல்லாம் விளையாண்டா. ஆனால் இது புதுசாக இருக்குது. மோடி மஸ்தான் வேலையெல்லாம் இதுதான். பேசாம அவனே கல்யாணம் பண்ணிருக்கலாம். அடிக்கணும் லவ் பண்ண தெரியாதனமா பண்ண. அது எதுக்கோசரம் முறைச்சாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதுக்கோசரம் முறைச்சாங்கன்னு. ஹாஸ்பிட்டலில் உட்காந்துக்கிறாங்க, ஆனால் முறைன்னு முறைக்கிறாங்க எதுக்குன்னு எனக்கு தெரில. இங்கேயே இந்த முறைக்கிறாங்கன்னா வீட்டில எல்லாம் அட்டிதான் விழுது. நீ வீட்டுக்கு வாடி உனக்கு உண்டு செத்த அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சட்டி காஞ்சிக்கிட்டு களவேலி போடுமா என்ன நின்றுகிட்டு இருக்க? ஏன் மேஸ்திரி சட்டி மட்டுமா காயுது? நானும் தான் காயிறேன். அடிக்கிற வெயில்ல இப்படி வெளியே வேலை பார்த்தா என்ன மேஸ்திரி? உள்ளுக்குள்ள வேலை பார்க்கலாம்ல நினைல. எல்லாம் புதுசாக சொல்கிறாங்க. கட்டட வேலைன்னா வெளியின்னு வேலை செய்யணும், உள்ளே வேலை செய்யணும். இதெல்லாம் என்ன கணக்கு? செய்கிற உட்காந்து தான் செய்ய முடியும். எல்லா பக்கம் செய்ய முடியுமா? ஒரு அன்னைக்கு உள்ளேயும் செய்கிறதா, ஒரு அன்னைக்கு வெளியும் செய்கிறதா? இதெல்லாம் ஒரு கேள்வியா? வெயில் சீசனுக்கு உள் வேலையை பார்த்துட்டா மழை சீசனுக்கு எந்த வேலையை பார்ப்ப? எங்க போவ வேலைக்கு? மழை சீசன்ல யார் கட்டடத்து வேலைக்கு வர போறா? எங்க போக போறிய? நான் கல்யாணுக்கு போயிருவேன். இந்த பாரு, இந்த மாதிரி விஷயத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லாத. அவையெல்லாம் நல்லா விவரமாக தாக்குறாங்க. இந்தந்த காலத்துக்கு எங்கெங்கே வேலைக்கு போகணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். மழை காலத்துக்கு எங்கே வேலைக்கு போகணும், வெய்ய காலத்துக்கு எங்கே வேலைக்கு போகணும், சம்பளம் எவ்வளோ வாங்கணும், எவ்வளோ கேட்கணும் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. நம்மளை விட அவங்க உஷாராக இருப்பாங்க. குமரியல பூரா கையிலே வச்சுக்கிறாங்க. மட்டை கம்பு எடு, மணியாச்சு கட்டை எடு, கரண்டி எடுன்னு இந்த கிளடியில போட்டு சாவ அடிக்கிறாங்க. இந்த அம்மா வேற அந்த இடத்துக்கு நானும் ஒரு காலத்துல வரதான் போறேன். அது வரைக்கும் நின்றுட்டு போறேன் கொத்தனார் பக்கத்துல. என்ன மிஸ்திரி ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். குமரிகளில் பக்கத்துலேயே வேலை செஞ்சுட்டா தான் சீக்கிரம் வேலையாகும். அவங்களுக்கும் உங்களை மாதிரி வயசாகிட்டு இந்த மாதிரி வேலை செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அது வரைக்கும் நின்று தான் போட்டுமே, தப்பு இல்லையே. குமரி வரைக்கும் நின்றுருக்க வேண்டியதா. கொஞ்சம் வயசாகிட்டா அப்புறம் தோரமாக அவங்களே தூக்கி போட்டுருவாங்க. அது வரைக்கும் நின்று சாராங்க விட்டுருங்க. நல்ல விவரமாக இருக்கிறாங்க. ஆனால் இவங்க காமெடியெல்லாம் ஒரு தனி விதமான காமெடியாக இருக்குது. ஐயா இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளி, நாளைக்கு சனி. ஜெயிக்க போறது எங்க அணி? சனிக்கு அப்புறம் ஞாயிறு. பேசாம நீ போயிரு. பைத்தியமாயவே சும்மா கரவையில் கூப்பிடுறது, அவங்ககிட்டயே ஒரு கேள்வி கேட்கறது, கடைசியில் நீயே போயிருன்னு வேற சொல்றது. எங்களையெல்லாம் பார்த்து உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏன்னா நான் பேசாம தானே போயிட்டு இருந்தேன். நீயா கூப்பிட்ட, நீயா ஒரு கேள்வி கேட்ட, கடைசியில் நீயா சொல்ற. என்ன பைத்தியமாயா அப்படின்னு ஐயனோட மைண்ட் வைஸ் அப்படித்தான் கேட்டிருக்கு.